செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தமிழக அரசியலில் அடுத்தடுத்த கட்ட பரபரப்பு நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அடுத்தது என்ன, செங்கோட்டையனுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? செங்கோட்டையனுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது ஏடிஎம்கேக்குள்ள போக முடியாது, ஏடிஎம்கே இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள போக முடியாது. வேற ஆப்ஷன்ஸ்னா அவர் ஒண்ணு டிஎம்கே கூட்டணிக்கு போகலாம், அல்லது தாவேகா கூட்டணிக்கு போகலாம், அல்லது தனியாக ஒரு கட்சியை தொடங்கலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிஎம்கே கூட்டணிக்குள்ள போறதுல அவருக்கு உள்ளூர விருப்பம் இருந்தாலும் வெளிப்படையா செய்ய முடியாது. செய்தல் ஏன்னா இத்தனை காலம் ஏடிஎம்கேல இருந்த ஒருத்தர் ஜெயலலிதா எம்ஜிஆர்னு புகழ் பாடிட்டு இருந்தா திடீர்னு இன்னைக்கு தன்னுடைய ஆதாயத்துக்காக ஒரு டிஎம்கே கூட்டணிக்கு போனா ஏற்கனவே எடப்பாடி சொன்னது டிஎம்கே பிடி அப்படிங்கிறது உண்மையாகிடும். அப்போ அவருக்கு இருக்கிறது இப்போ 2 வாய்ப்பு. ஒண்ணு தாவேகால இணையறது, அல்லது ஒரு கட்சியை ஆரம்பித்து தாவேகால ஒரு அந்த தாவேகா கூட்டணிக்குள்ள சேருவது. இப்போ ஆக்சுவலா அந்த திசையை நோக்கி தான் ஓபிஎஸ் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால இந்த 2 ஏதாவது ஒண்ணு. அநேகமா இப்போ வர்ற வதந்திகள் அவர் தாவேகாவில் இணைவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் இவருடைய எம்எல்ஏ பதவி காலாவதி ஆறதுக்கு வெறும் 6 மாசம் தான் இருக்கு. அதுக்கு முன்னால அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே அவர் கட்சியில கிடையாது, ஏடிஎம்கேல கிடையாது, அவரை நீக்கியாச்சு. இப்ப அந்த எம்எல்ஏங்கிற பொறுப்புல தான் ஒட்டி கொண்டு இருந்தார். இப்ப அதையும் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அநேகமா தாவேகாவில் இணைவதற்கு அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, அப்படி இணைவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குதான். தாவேகாவுல இணையருங்களா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அவர் ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, ஒரு நாள் பொறுத்திருங்கள் அப்படின்னு தான் அவரு சொல்கிறார். அந்த வகையில் அவர் தாவேகாவுல இணையறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது என்ன செய்தியை சொல்லும்? அது அரசியல் களத்துல எது போன்ற மாற்றத்தை ஏற்படுத்தும்? எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இப்ப அவருடைய செங்கோட்டையன் வரவுனால விஜய்க்கு ஒரு பெரிய லாபம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரால் திடீர்னு கொங்கு மண்டலத்துல அப்படியே தாவேகா கொடிகட்டி பறந்துருந்தோம். இவர் தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவாரோ எதுவுமே கிடையாது. அவர் ஒரு பெரிய ஒரு மாஸ் லீடர் கிடையாது. அவர் ஒரு முக்கிய பிரமுகராக இருந்திருக்காரு. ரொம்ப காலமா ஏடிஎம்கேல இருந்தவர். தன்னை ஒரு மாஸ் லீடரா அவரை முன்னிறுத்திட்டு அந்த மாதிரி அவர் எமர்ஜ் ஆனதும் கிடையாது. அவரால் இப்ப கொங்கு மண்டலமே கலகலத்து போச்சு. இவர் இந்த பக்கம் வந்தனால மொத்த கொங்கு மண்டலம் அப்படியே திரும்பிடுச்சு அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் இல்லை. ஆனால் அதே நேரத்துல தாவேகாவை தொடங்கி இருக்கிற விஜய்க்கு பெர்செப்ஷன்கிற லெவல்ல சில லாபத்தை கொண்டு வரும். இப்போ இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது செங்கோட்டையன் தாவேகால இணைகிறாரு. அதே நேரத்துல ஒரு தனி கட்சியா தன்னுடைய குழுன்னு சொல்லிட்டு இருந்தது கழகம்னு மாத்தி ஓபிஎஸ் தாவேகா கூட்டணி. அந்த இடத்துலதான் எனக்கு நான் இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதிமுக ஒன்றிணை வேண்டும் என்பதுல குறிப்பாக இருந்தவர் செங்கோட்டையன். இப்ப ஒருவேளை அவர் தாவேகாக்கு போறாரு அப்படின்னா அப்ப அந்த ஒருங்கிணைப்பு என்பது என்ன, ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி பேசினது என்பது என்ன, அதையெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல ஒருங்கிணைப்புங்கிறது இவர்கள் ஏதாவது ஒரு விஷயங்க. எங்கே இவங்க வெளியேற்றப்பட்டாங்க? 2017 செப்டம்பர் 12ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவுல சசிகலா தற்காலிக பொதுச்செயலாளர் பொறுப்புல இருந்தோம். அதே போல டிடிவி தினகரன் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து தானே நீக்கப்பட்டாங்க. அன்னைக்குல இருந்து செங்கோட்டையன் அந்த கட்சியிலேயே அப்பவும் இருந்துட்டு தானே இருந்தாரு. அப்பெல்லாம் எத்தனை தடவை அவர் குரல் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எடப்பாடியை எதிர்க்கணுங்கிறப்போ அப்படி எதிர்க்கிறதுக்கு ஒரு நேரேட்டிவ் தேவைங்கிறதுக்காக இது செயற்கையாக உருவாக்கின நேரேட்டிவ் தானே. அப்படி உண்மையிலே அவர்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தா செங்கோட்டையன் ஆரம்பத்திலே குரல் கொடுத்திருக்கணும். 2017 குரல் கொடுத்திருக்கணும். அதுக்கு எதிராக அவர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு கழக குரல் எழுப்பி இருக்கணும்னா அது ஏன் செய்யல? ஏன் அதே போல 2017 அவங்க 2 பேரும் வெளியேற்றப்பட்டது யாருக்காக? யாரை திருப்திப்படுத்துறதுக்காக? ஓபிஎஸ் திருப்திப்படுத்தி திரும்ப அதிமுக கொண்டு வர்றதுக்கு தானே. அன்னைக்கு ஓபிஎஸ் சசிகலாவுக்கு எதிராக தானே தர்ம யுத்தம்னு தொடங்கினாரு. திரும்ப ஓபிஎஸ் திருப்திப்படுத்துறதுக்காகத்தானே அன்னைக்கு சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் அந்த கட்சி பலிகடா கொடுத்தது. கடைசியில் என்டையர் கடைசியில் அந்த கட்சியுடைய பொதுக்குழு எடுத்த முடிவு தானே. அவர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டவர்கள் தானே, பிரிந்து போனவர்களே கிடையாது. 2022 வரைக்கும் இதே ஓபிஎஸ் அந்த கட்சியுடைய நம்பர் 1 ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் தானே. அவர் இருந்த காலம் வரைக்கும் சசிகலா டிடிவி தினகரனையும் உள்ள கொண்டதுக்கு அவர் என்ன பாடுபட்டார், என்ன பேசியிருக்காரு? இவர்கள் எல்லாம் கட்சியில இருந்த வரைக்கும் சும்மாவே இருந்தாங்க. எடப்பாடி எழுத்து அரசியல் செய்யறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றப்போ இதை ஒரு காரணமா அவங்க உருவாக்குறாங்க. இது ஒரு நேரேட்டிவா செட் பண்றாங்க. அவ்வளவுதான். அவர்கள் இருந்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள்?
பார்க்கலாம். 3 வாய்ப்புகள் இருக்குது செங்கோட்டையனுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. ஒன்று திமுக, இல்ல தனி கட்சி, இல்ல தாவேகா. பெர்செப்ஷன்ங்கிற லெவல்ல ஒரு கெயின் கிடைக்கும். இல்லைன்னா முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் எங்க கட்சியில கூட்டணியில இருக்காரு, அதே போல கவுண்டர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோசியல் இன்ஜினியரிங்க்கு அந்த விதமா முகத்தை காட்டிக் கொள்வதற்கு தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு. பார்க்கலாம் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் என்ன பண்றாரு செங்கோட்டையன் அடுத்து அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.